வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது, அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தாலே தெரியுங்க. பெங்களூரில் பிஸியாக இருக்கிற பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேலத்திலிருந்து யஸ்வந்த்பூர் வரைக்குமே வந்திருந்தோம். யஸ்வந்த்பூரில் இருந்து பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் மூலமாக தான் வந்தேன். அது எந்த ட்ரெயின் அப்படின்னா சித்தகங்கா எக்ஸ்பிரஸ். தினமுமே காலையில் தார்வாரிலிருந்து கிளம்பி வரக்கூடிய ட்ரெயின். அந்த ட்ரெயின் யஸ்வந்த்பூர் வழியாக வர்றதுனால அந்த ட்ரெயினை வந்தாச்சு. டிக்கெட்டு கவுண்ட்ரு எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அன்ரிசர்வ்டு இப்படி இருக்குது. இதில் டிக்கெட் எடுக்க போனால் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, நான் போய் நின்னது கேஷ்லெஸ்ஸு, காசு கொடுக்கக்கூடாது. அதனால் வேறு வழி இல்லை, நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு 80 ரூபா டிக்கெட்டு. என்னங்க இது பெரிய இது. போன தடவை நான் மைசூர்லேருந்து பெங்களூர் வரும்போது ஒரு அன்ரிசர்வ்டு பயணம் பண்ணேன். வெறும் 30 ரூபா தாங்க. 50 ரூபாயா சேர்த்து வாங்குவாங்க. பா, வெறும் வகுத்தறிச்சலாக இருக்குங்க. ஆனால் வேறு வழி இல்லையே, நம்ம போய் தானே ஆகணும். நம்ம வந்தது அன்ரிசர்வ்டு ட்ரெயின். இதுவும் அன்ரிசர்வ்டு கேட்டகரி ட்ரெயின் தான். எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ட்ரெயின். பெங்களூரில் இந்த எக்ஸலேட்டர் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கூட்டம் அப்படிங்கிறது எப்போயுமே இருக்கக்கூடிய ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனில் இருந்து தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனாலும் வருத்தம் தான், 30 ரூபா டிக்கெட்டு, 80 ரூபா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே கீழே இறங்கி நம்ம பிளாட்ஃபார்ம் 8க்கு போக வேண்டியதான். இந்த பிளாட்ஃபார்ம் 8ல் தாங்க நான் வந்து இறங்கினேன். சித்தகங்கா எக்ஸ்பிரஸில் வந்து இறங்கினேன். இப்போ தான் தெரியுது, சித்தகங்கா எக்ஸ்பிரஸும் நான் போகக்கூடிய ட்ரெயினும் ரேக் ஷேரிங் பண்ணக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த ட்ரெயினை சித்தகங்கா எக்ஸ்பிரஸோடு மட்டும் ரேக் ஷேரிங் பண்ணல, மால்குடி எக்ஸ்பிரஸாகவும் சில நேரங்களில் இயங்குது. இந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். உடையார் எக்ஸ்பிரஸ். ட்ரெயின் நம்பர் 12614 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு நாளுமே ஈவினிங் 3:15 மணிக்கு இந்த ரயிலானது பெங்களூரில் இருந்து புறப்பட்டு மைசூருக்கு 5:45 மணிக்கெல்லாம் போயிடும். 5:45ங்கிறது அதிகம்தான். சரியாக 3:15 மணிக்கு நம்ம ட்ரெயின் ஆனது கிளம்பிருச்சு. இப்போது சித்தகங்கா எக்ஸ்பிரஸாக வரும்போது இதில் அன்ரிசர்வ்டு பெட்டிகள் அதிகம். இப்போது இந்த ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயினாக இயங்குது. இந்த ரயிலானது 2 ஸ்டாப்பிங்கில் 137 கிலோமீட்டர் கடக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். 2.5 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்திலேயே போயிருக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. இந்த ட்ரெயின் போகும்போது தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸும் அங்கேருந்து கிளம்பி போகும். இப்போது பருவமழை காலம் அப்படிங்கிறதுனால எந்நேரமும் மழை வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இப்போ நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து கிளம்பி போகிறோம். இந்த ட்ரெயின் யஸ்வந்த்பூர் வழியாக வர்றதுனால நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலை, மெட்ரோவிலையும் ட்ராவல் பண்ணலை. இதே ட்ரெயினில் தான் வந்து இறங்கினேன். அது ஒரு ஷார்ட் ஜர்னி அப்படிங்கிறதுனால அதை நான் காமிக்கலை. இப்போது இந்த உடையார் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இங்கிருந்து புறப்பட்டு விட்டது. இந்த உடையார் எக்ஸ்பிரஸ் ஏன் உடையார் எக்ஸ்பிரஸ்ன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, மைசூர் அரண்மனையை கட்டிய உடையார் வம்சத்தை நினைவுபடுத்தும் வகையிலையும் மைசூரை ஆண்ட அந்த உடையார் வம்சத்தை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் உடையார் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர் 2022 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் 2022 தான் இந்த ட்ரெயின் ஓடிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுக்கு முன்னாடியும் ஓடிச்சு. திப்பு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் இந்த ரயிலானது ஓடிச்சு. மைசூர் பெங்களூர் இந்த ரூட் அப்படிங்கிறது விவசாயத்திற்கு பெயர் போன பூமி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காரணம், நம்முடைய அன்னை காவிரியினுடைய கருணையினால் இந்த பகுதியானது இன்றும் செழிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரயில் பெங்களூரை விட்டு கிளம்பினோன்னே ஹங்கேரி அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நிற்கும். அதற்கடுத்து மாண்டியா தான். மாண்டியாவை விட்டால் டைரெக்டாக மைசூருக்கு தான் போகும். ஊடையில் ஒரு ஷெட்யூல்டு ஹால்ட் ஸ்டேஷனில் கொடுக்க மாட்டாங்க, அவுட்டரில். ஏன்னா ரயில்வே கிராசிங் அப்படிங்கிறது இது டபுள் லைன் தான். இதில் கிராசிங் அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மைசூரில் நமக்கு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கிடைக்கணும் இல்லையா, அதற்காக கொஞ்சம் தாமதம் அப்படிங்கிறது ஆகும். தாமதமானாலுமே 5:45க்குள்ளே இந்த ட்ரெயினானது போயிடும். தென்மேற்கு பருவமழையினுடைய அந்த அற்புதமான காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த காட்சி எல்லாமே நமக்கு நினைவுபடுத்துவது இந்த பருவமழையினுடைய தாக்கத்தை தான். 10 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. நம்ம செல்ஃபோனையும் மழையிலிருந்து பத்திரமா வச்சுக்கணும். மழை பெய்யக்கூடிய அந்த அற்புதமான காட்சிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம்.
இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்த இந்த திப்பு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் ஓடிக்கிட்டு இருந்த இந்த ரயிலானது உடையார் எக்ஸ்பிரஸாக மாற்றப்பட்டது. பல்வேறு பகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம், வருத்தமான விஷயம். இதை பற்றி நம்ம பேசலாம். அரசியல் நமக்கு வேண்டாம். ஏன்னா திப்பு சுல்தானுடைய அந்த தியாகம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. மைசூரை விட்டுட்டு ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தலைநகரமாக வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த பேரை மாற்றினாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. யார் எப்படி வேணால் சொல்லிட்டு போகட்டுமே, நமக்கு தேவை ட்ரெயின் தான். அது உடையார் எக்ஸ்பிரஸாக இருந்தாலும் திப்பு எக்ஸ்பிரஸாக இருந்தாலும் இன்னும் வேறு எந்த பேரில் இருந்தாலுமே இந்த நேரத்தில் பயணிகளுக்கு பயன் தருதா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். நான் நிச்சயமாக அரசியலை பற்றி பேசவே இல்லைங்க. ஏன்னா எல்லோருக்கும் எல்லா மதத்தவருக்கும் பொதுவானவராக வாழ்வது தான் உண்மையான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த விவசாய பூமியை கடந்து இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது நிச்சயமாக ஹங்கேரிக்கு அடுத்து மாண்டியா அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் தான் நம்ம நிற்கிறோம். இப்போது இந்த தார்வாரில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய சித்தகங்கா எக்ஸ்பிரஸ் காலையில் 5:15 மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு வரோம். 1:50 மணிக்கு பெங்களூர் சிட்டியை வந்து அடையும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் சரியாக 1:50 மணிக்கு மால்குடி எக்ஸ்பிரஸும் அங்கேருந்து கிளம்பும். அது போயிட்டு ரிட்டர்ன் வர்றது வேறு எக்ஸ்பிரஸாக தான் போகும். ஸோ இந்த ரயிலானது, இந்த உடையார் எக்ஸ்பிரஸ் ஆனது தினமுமே 11 மணிக்கு மேலே மைசூரில் இருந்து கிளம்பி வருது. அப்படி வந்துட்டு வேறு எக்ஸ்பிரஸாக போகும். அதனால தான் இந்த ரேக் ஷேரிங் அப்படிங்கிற முறை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த ரயிலானது 3 ரேக் ஷேரிங்களை கொண்டிருக்கிறது. ஒன்று தார்வாரில் இருந்து பெங்களூர் சிட்டி வரைக்குமே வரக்கூடிய சித்தகங்கா எக்ஸ்பிரஸ், இன்னொன்று உடையார் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று மால்குடி எக்ஸ்பிரஸ். இன்னும் சொல்லணும் அப்படின்னா மைசூருக்கு டைரெக்டாக தார்வாரில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். மைசூருக்கு இப்போ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் கூட இயக்கப்பட்டு விட்ட ஒரு சூழ்நிலையில் தார்வாரிலிருந்து இந்த ட்ரெயின் இருக்குது. ஆனால் பெங்களூரில் இருந்து கிட்டத்தட்ட நம்ம 1.25 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் வரைக்கும் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. பல்வேறு காலகட்டங்களை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ரயிலில் பயணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது. இப்போது ரயில் பயணங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா பெங்களூரில் இருந்து இந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் பஸ்ஸில் ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு. அதில் என்ன அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்தது. அதை மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இப்போ பஸ்ஸில் போனோம் அப்படின்னா நிச்சயமாக பெங்களூர் டிராஃபிக்கில் சரியான நேரத்தில் போக முடியாது. ஏன்னா சரியாக 1:30 மணிக்கு நான் யஸ்வந்த்பூர் ரயில் நிலையத்தில் இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பஸ்ஸை பிடிச்சோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். நான் சாப்பிடவும் இல்லை, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஏன்னா முதல் நாள் சேலத்திலிருந்து வரக்கூடிய அந்த ட்ரெயினுக்காக, முதல் நாள்னு சொல்ல முடியாது, இன்றைக்கி தான் நான் கிளம்பி வந்தேன், ஆனால் முதல் நாளே அதுக்காக வந்துட்டேன். அப்படிங்கிறதுனால அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் சேலத்தில் இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். அது அந்த நேரத்தில் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நம்ம இந்த ட்ரெயினில் ஏறி வந்தாச்சு. சேலம் டு பெங்களூரு எக்ஸ்பிரஸ் யஸ்வந்த்பூரில். ஆனால் இந்த ட்ரெயினை கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் இயக்குனா ரொம்ப வசதியாக இருக்கும். பல்வேறு ரயில்களுக்கு இணைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா யஸ்வந்த்பூர் வந்ததும் நமக்கு மகிழ்ச்சி தான். சித்தகங்கா எக்ஸ்பிரஸில் நம்ம வந்தாச்சு. யஸ்வந்த்பூருக்கும் கேஎஸ்ஆர் பெங்களூருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். அதை ஒரு விளாகாக பண்ணணுமா அப்படின்ட்டு தான் நான் விட்டுட்டேன். ஆனால் கடைசியில் அந்த ட்ரெயினில் தான் நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது. கர்நாடகாவை பொறுத்தளவு இந்த மாதிரி நிறைய இணைப்பு ரயில்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. இந்த ரயில் பயணத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால எந்நேரம் வேணால் மழை வரலாம். அதற்கு தகுந்தாற் போல் நம்ம ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியதும் அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறதும் இருக்கிறது. இந்த உடையார் எக்ஸ்பிரஸ் ரயில் இப்போ நம்ம போய் ரிட்டன் வருது அப்படிங்கிறது இல்லை. ஏற்கனவே இந்த ட்ரெயினானது அங்கேருந்து கிளம்பி வந்துருச்சு, வந்து வேறு ஒரு எக்ஸ்பிரஸாக போயிடுதுன்னு வைங்களேன். 3:15 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 5:45 மணிக்கு மைசூரை சென்றடைகிறது. அப்போது நம்ம மைசூர் போகிறோம். மைசூரில் இருந்து என்ன பிளான் அப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க.
மைசூர்லேருந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு நமக்கு நேரம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. இந்த ட்ரெயினானது 5:30க்கெல்லாம் போயிடும். ஆனால் நமக்கு நான் புக் பண்ணியிருக்கிற பஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1:50 மணிக்கு தான். 1:50 மணி நைட்டு அது எந்த பஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாண்டியா ரயில் நிலையத்தை நம்ம அடைய போகிறோம். ஏப்பா ஏன்ப்பா அந்த சைடு இறங்கி போகலாம்ல, ஏன் இங்கே இறங்கி அப்படியே கிராஸ் பண்ணி போகிற? மாண்டியா ஸ்டேஷன் தான் வந்துருச்சுல, இங்கேருந்து அந்த பிளாட்ஃபார்மில் ஏறி போனால் தான் என்ன, அந்த ஓவர் பிரிட்ஜில் ஏறி போனால் தான் என்ன, இப்படி பயணிக்கும்போது ஆப்போசிட்லேருந்து ஏதாவது ட்ரெயின் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் இவங்க ரெகுலராக வர்றதுனால இந்த டைம் எந்த ஒரு ட்ரெயினும் வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவங்க கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அழகான ரயில் நிலையங்களில் ஒன்றாக அந்த மாண்டியா அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி மைசூருமே மிக முக்கியமான ரயில் நிலையங்களில் ஒன்றா இருக்குது. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மைசூரை தாண்டியும் ரயில் நிலையங்கள் இருக்கா? ஒரு காலத்தில் இல்லை. இப்போது அசோகபுரம் அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையம் ரயில் முனையமாக மாற்றப்பட்டிருக்கிறது. பல்வேறு ரயில்கள் அசோகபுரம் வரைக்கும் இயங்கிட்டுருக்கு. சில ரயில்கள் சாம்ராஜ் நகர் வரைக்குமே போய்கிட்டுருக்கு. நம்ம சத்தியமங்கலம் வழியாக கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது சாம்ராஜ் நகரை கிராஸ் பண்ணி தான் வருவோம். நகரா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நகர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சாம்ராஜ் நகர் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ரயில் நிலையமாக இப்போது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ரூட்டு வழியாக கோயம்புத்தூருக்கும், அதே மாதிரி சாம்ராஜ் நகரில் இருந்து இந்த குண்டல்பேட்டை அப்படிங்கிறது ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய நகரம். இங்கிருந்து ஊட்டிக்கும் ரயில் பாதை வேண்டும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு பல்வேறு ஆண்டுகள் அப்படிங்கிறது ஆகும். நம்ம தலைமுறைக்கு அப்புறம்தான் அது நடக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, இந்த கோரிக்கையை நம்ம வலியுறுத்துவோமே அப்படின்ட்டு நம்ம சேனல் சார்பாக இந்த கோரிக்கை அப்படிங்கிறது வச்சுருக்கோம். இந்த பருவமழை காலம் தொடங்கிவிட்ட காலகட்டம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய மைசூர் ரூட்டில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் அருமையாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மைசூர் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நம்மளால் மறக்க முடியாது. இந்த மைசூரை சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நான் போன முறை மைசூர் வரும்போது நிச்சயமாக அரண்மனையை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஜூவையும் காமிச்சிருக்கேன். இந்த வட்டம் மைசூரில் போய் அந்த 2 இடங்களையும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பார்த்த இடத்த எத்தனை தடவை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சலிப்பு வந்துருச்சுன்னா ரொம்ப சிக்கல். அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு ரயிலை ஏற்கனவே பயணம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்து தான் நம்ம பயணப்படக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ஒரு அற்புதமான காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம போய்கிட்டுருக்கோம். இப்போது மைசூரில் இருந்து எந்தெந்த ரூட்டு வழியாக நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1 குண்டல்பட்டு வழியாக பந்திப்பூர் சரணாலயம், அதே மாதிரி முதுமலை சரணாலயம் கூடலூர் அங்கேருந்து ஊட்டி போகக்கூடிய அந்த ரூட்டில் பேருந்து பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது. இதில் ஆப்ஷன் தான். அதே மாதிரி கூடலூர் வரைக்குமே போய் அங்கேருந்து நிலம்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய பாதை அப்படிங்கிறது இருக்கிறது. சுல்தான் பத்தேரிக்கு செல்லக்கூடிய பாதை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் சுல்தான் பத்தேரிக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பந்திப்பூரில் இருந்து கிளம்பி டைரெக்டாக சுல்தான் பத்தேரிக்கும் போயிட முடியும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, காத்திருப்பு அப்படிங்கிறது தான். நைட்டு 9 மணிக்கு அடைக்கக்கூடிய அந்த வனப்பாதை அப்படிங்கிறது காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். சில பஸ்ஸஸ்க்கு பெர்மிஷன் அப்படிங்கிறது இருக்கிறது. நைட்டு நான் புக் பண்ணியிருக்கிற பஸ்ஸுக்கு பெர்மிஷன் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரெயினில் ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம நிச்சயமாக பார்க்கணும். அடுத்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நைட் நேரத்தில் நம்ம விலங்குகளை பார்ப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது அந்த வயல்வெளிகளை பார்க்கும்போது ரொம்பவுமே பசுமையாகவும் அதே நேரத்தில் நம் மனதை மகிழக்கூடிய அளவிலும் இருக்குது. இப்போது இந்த காவிரி பிரிட்ஜை நம்ம தாண்டி போய்கிட்டுருக்கோம். மாண்டியாவை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலமாக இந்த பாலம் அப்படிங்கிறது இருக்கிறது. இதை தாண்டின உடனே ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிறது வந்துடும். இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் ரொம்ப ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்குது பார்த்திங்களா. இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் அந்த கரையிலேருந்து இந்த கரை வரும்போது காவிரி பிரிட்ஜை நம்ம தாண்டி வரோம். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது திருச்சியில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு தனித்தீவு. அதையும் நம்ம கிராஸ் பண்ணோன்னா 2 சைடும் காவிரி நதியை கடந்து வரணும். ஸ்ரீரங்கத்துக்கும் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம், எல்லாம் ஒன்று தான். அந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அந்த பெருமாள் கோயிலை பார்க்குறது அப்படிங்கிறது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பார்க்கக்கூடிய அளவிற்கு அப்படியே படுத்திருக்க கோலத்தில் தான் இருக்கும். இப்போது நம்ம மைசூர் நோக்கி வந்துட்டோம். கிட்டத்தட்ட
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மைசூரை அடைஞ்சிட போகிறோம். இப்போது கிராசிங்காக அல்லது இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இந்த வந்துருச்சுல, இந்த பக்கத்தில் வந்துருச்சுல, உடையார் எக்ஸ்பிரஸ்ஸு மைசூரை நோக்கி வந்துருச்சு. உடையார் எக்ஸ்பிரஸுக்கான நம்பர் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 12614 3:15 மணிக்கு, மத்தியானம், காலையில் கிடையாது, 3:15 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 5:45 மணிக்கு மைசூரை வந்தடைகிறது. ஆனால் என்றைக்குமே 5:45க்கு வந்ததே கிடையாது. லேட்டாக வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடக்கூடிய இந்த ரயில் மைசூர் ஜங்ஷனை நோக்கி நம்ம வந்துட்டோம். ஏன் இந்த மைசூர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஹசன்லேருந்து வரக்கூடிய ரூட்டும் பெங்களூர்லேருந்து வரக்கூடிய ரூட்டும் அதே மாதிரி சாம்ராஜ் நகர்லேருந்து அசோகபுரம் வழியாக வரக்கூடிய ரூட்டும் சந்திக்கக்கூடிய இடம்தான் ஜங்ஷன். மதுரை கூட ஜங்ஷன் தான். விருதுநகர்லேருந்து வரக்கூடிய ரூட்டும் ராமநாதபுரத்துலேருந்து வரக்கூடிய ரூட்டும் அதே மாதிரி திண்டுக்கல்லேருந்து வரக்கூடிய ரூட்டும் சந்திக்கக்கூடிய இடம் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைசூர் ஜங்ஷனில் இப்போது நம்ம ட்ரெயின் என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கு. நம்முடைய மான்சூன் சீசன் பருவமழை காலத்தில் 2வது வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. முதல்ல சேலம் டு பெங்களூர், அதுக்கு நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்தீங்க, அதற்கு ரொம்பவும் நன்றி. இப்போது என்ன அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. மைசூர் நோக்கி நம்ம பெங்களூர்லேருந்து வந்துட்டோம். 3வதாக ஒரு பேருந்து பயணம் தான். அது எந்த ரூட்டில் போகக்கூடிய பேருந்து பயணம் அப்படிங்கிறது தான் இன்ன வரைக்குமே கேள்விக்குறியாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஊட்டி வழியாக போவோமா, இல்லை நிலம்பூர் வழியாக போவோமா, இல்லை சுல்தான் பத்தேரி வழியாக போவோமா? ஏன்னா இந்த 3 ரூட்டு தான். சரி, இப்போ நம்ம வந்து சேர்ந்தாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.